ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் சேவல் நம்ம தயார்லேயும் சரி இல்லை சண்டை போடும்போது ஏதோ ஒரு மெத்தடில் சேவலை கை பார்க்கும்போது தயார் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறோம், எப்படிலாம் நம்ம தயார் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான். ஒரு சிலவங்க எல்லாருமே அந்த பதிவில் என்ன கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப் குரூப்லேயும், இது போல் ப்ரோ நீங்கள் சேவலை வீடியோவாக போடுங்க, ஐ மீன் தேய்க்கிற வீடியோ, பெனாய்க்கிற வீடியோ, காலத்தில் பெனாய்க்கிற வீடியோவை போடுங்கன்னா கேட்டிருந்தீங்க நிறைய பேர். பட் அது போகிறது ஒரு விஷயமே இல்லை. யூடியூப்பில் போட்டு நம்ம அப்லோட் பண்ணும்போது ஸ்ட்ரைக் கொடுத்துறாங்க. அதனால் சேனலுக்கு ரொம்ப பிரச்சனை வருது. அதனால தான் போட முடியல. அதனால தான் ஃபோட்டோவாக வச்சு போட்டேன். ஸோ அப்படி இல்லையா, அதுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கிட்ட கூட ஆகலாம். பட் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 4-5 மாதத்தில் ஈஸியாக கற்றுக்கலான்றத அனுபவத்தை அதிகமாக நம்ம பெற்றுக்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு முன்னே இந்த தேய்க்கிற வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது இன்னுமே யூடியூப் கிட்டே போய்ட்டு சஜஷனில் இருக்குது. ஸோ அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஓகேங்களா? அது நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பக்குவத்துக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெத்தடுக்கும் செய்முறையாக தொடச்சி காமிச்சிருக்கேன். வீடியோவை பொறுமையாக பாஸ் பண்ணி அழகாக எடிட் பண்ணி நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை நான் பப்ளிஷ் பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி தேய்க்கலாம், எப்படி சேவலை பனாய்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னே நான் ஆல்ரெடி பழைய சேனலில் ஒரு டாபிக் சொல்லியிருப்பேன். என்னென்னா, நிறைய சேவலை பற்றி தெரிஞ்சுக்கணும், சேவல் எந்த மாதிரிலாம் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு களத்துக்கு நிறைய போங்க, நிறைய களத்துக்கு போய்ட்டு கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுபோல் ஒரு பெட்டையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நல்ல சோக்காளிக்கிட்ட போங்க. ஏன்னா அவர்கிட்ட போகும்போது தான் அந்த பெட்டை எப்படி உருவாக்குறாங்க, பெட்டைக்கான அனைத்து நுணுக்கத்தையும் அவங்க சொன்னாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நாட்கள் ஆகும். இந்த கலையில் ரெண்டுத்தையும் நம்ம வச்சு பெற அனுபவத்தை மட்டும்தான் சோக்குன்னு சொல்லுவோம். அந்த சோக்கை நம்ம சும்மாலாம் நம்மக்கிட்ட வந்துடாது, கற்றுக்கவும் முடியாது. ரொம்ப அனுபவம், அடிப்படணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. அதுபோல் இந்த சேவல் கலையில் நம்ம சேவலை மட்டும் பற்றி தெரிஞ்சிக்காமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படிலாம் இருப்பாங்க, எப்படிலாம் மாறுவாங்க, நம்ம நல்லதாக பண்ணாலும் அதை எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக நல்லா தெரிஞ்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். இதில் தான் ஒரு பழமொழி இருக்குது, இந்த சேவை சோக்கில் நண்பன் எதிரி ஆவான், எதிரி நண்பன் ஆவான். ஆனால் யாரும் துரோகத்தை மட்டும் பண்ணிடாதீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்க, ஏன்னா நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேச போனால் அது பேசிகிட்டே போவோம், கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். நிறைய களத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் சைடு போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக போனாலும் 2 பக்கமும் இருக்கிற தப்பை நீங்கள் கவனிச்சிக்கணும். காரணம் என்னென்னா, ஆப்போசிட் சேவல் கொஞ்சம் வாங்கிட்ட நம்ம சேவல் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு லைட்டாக துடைச்சி மட்டும் அப்படியே விட்டுருவாங்க. பட் அந்த டைமில் அவங்க பண்ணுற சரி ஓகே நம்ம சேவல் எதுவுமே வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுவோன்னா சும்மா லைட்டாக பேலன்ஸ் விட்டுருவாங்க. ஆனால் ஆப்போசிட் சேவல் நல்லா கை பார்த்து நிற்க வச்சிருவோன்னே அடுத்த ரவுண்டுக்கு அப்படியே தலைகையாக மாறும். ஸோ இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறத விட நுணுக்கத்தை நம்ம கையாளணும்னு சொல்ல வரேன். அதுபோல் அவங்க ரொம்ப வாங்கிக்கிட்ட சேவலை எப்படி பெனாய்ச்சி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உன்னிப்பாக பார்க்கணும். ஏன்னா என்ன தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எப்போ அந்த சேவை சோக்கில் எதிரியே நம்ம உற்று நோக்கி அவங்களுடைய ஒரு மதிப்பை நம்ம கணிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய ஒரு போர்த்தந்திரத்தை அதிகமாக மெருகேற்ற முடியும். உங்களுக்கு பெனாய்க்கவே தெரியலனா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, சேவலை ரெடி பண்ணதுனாலும் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய களத்துக்கு போகும்போது அவங்க சேவலை எப்படிலாம் துடைக்கிறாங்கன்னு நல்லா பார்த்துக்கலாலும் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை வீடியோவை எடுத்துக்கங்க. இப்போ உங்கள் பார்ட்டியில் இருக்கிறத விட ஆப்போசிட் பார்ட்டியில் நல்லாவே நீங்கள் துடைக்கிறாங்க, தேய்க்கிறாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அதை பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா கற்றுக்கிறது அது ஒரு பெரிய கலை. அது யார்கிட்ட வேணால் கற்றுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் சப்போஸ் அவங்க இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் நின்று பாருங்கள்.
ஏன்னா இது ஒரு சில விஷயத்தில் நம்ம கண்ணால் பார்த்து ஈஸியாக பண்ணிக்கலாங்க. அதை போய் நீங்கள் ஒரு சிலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 நாட்கள் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டைமும் கொஞ்சம் உள்ள இருக்கும். பட் அப்படியே போக 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 கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் தெரிஞ்சுட்டு போய் என்ன பண்ணினா நீங்கள் போய் டப்புன்னு பார்க்கும்போது நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். எடுத்த உடனேவா வருமானா கண்டிப்பாக வராது. கொஞ்சம் நாட்கள் ஆகும். பட் ஆனால் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகுங்க. எப்படிலாம் நோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள். பெனாய்க்கிறவங்க பார்த்தோன்னா வச்சுக்கோ, ஒரு சிலவங்க பாட்டியில் பார்த்தோன்னா தயார் பண்ணுறதும் அவரை தான் இருப்பார், பெனாய்க்கிறதும் அவரை தான் இருப்பார், காலேஜில் ஜாக்கி அணைக்கிறவரும் அவரை தான் இருப்பார். ஸோ அவருக்கு கண்டிப்பாக அவர்கிட்ட நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். காரணம் அவர் தேய்க்கிற பக்குவம், பட்டாக்கு ஒரு மாதிரி தேய்ப்பார், கத்திலுக்கு ஒரு மாதிரி தேய்ப்பார். அந்த தேய்க்கிற பக்குவம்னா அழுத்தமும் ஸ்பீடும் கொஞ்சம் மாறுபடும். அதை நீங்கள் நோட் பண்ணாவே ஓரளவுக்கு பாதியை கற்றுக்கலாம். அதுபோல் பெனாய்க்கும் போது அவங்க உட்காந்துக்கிற பொசிஷனை பாருங்கள். சேவல் எடுத்தவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாவில் எடுத்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா சேவலை எல்லாமே சளி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் குத்து வாங்கியிருக்காங்கலாம் தையல் போட்டு அதுக்கப்புறமா சேவலை சப்போஸ் உள்ளே வாய்முள் வாங்கிடுச்சுன்னா அந்த வாய்முளுக்கு நல்லா நடு துணி வச்சு உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக அதை தொடச்சி எடுக்கணும். அப்புறமா நல்லா வாய்க்குள்ளே நடுவரில் விட்டு மூக்கு ஃபுல்லாக ஊறிடும். இதெல்லாம் இந்த மூக்கு நீங்கள் இப்போ ஒரு சில இடத்துல குத்து வாங்கிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணோம், வாய்க்குள்ளே நல்லா உறிஞ்சி எடுத்துருவாங்க. பட் நாசிக்குள்ளே உரியிறத மறந்துடுவாங்க. ஸோ அதை நம்ம எல்லாம் நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரிலாம் தையல் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஷேக் அடிச்சுட்டு கை பார்த்து விட்டுட்டு லாஸ்ட்டாக போகும்போதும் முள் பாயிண்ட் போட்டு அதுக்கப்புறமும் ஷேக்கப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன டெக்னிக்கு. இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு முறைப்படி நீங்கள் பார்த்துட்டாவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 2-3 டைம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த பக்குவம் வந்துடும். வந்துட்டு போய் நீங்கள் உங்கள் சேவலை போய்ட்டு டப்புனி பார்க்கும்போது சும்மா ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே போக போக அதை கற்றுக்கலாம். சரிங்களா? இந்த சேவை கலை என்பது நீங்கள் கற்றுக்க கடல் மாதிரி உள்ளே போக போக போயிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சேவல் பெனாய்க்கிறதுல இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம விட்டுரும், நம்ம சேவல் தம் ஆகிடுச்சு. சரி, நல்லா பார்த்துக்க, நம்ம சேவல் தம் ஆகிடுச்சு. இப்போ தம்மை உடைக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா இப்போ 2 பார்ட்டியை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஐஸ் கட்டியை வச்சு ரெக்கை கட்டா அப்புறம் நெஞ்சுக்குள்ளே வச்சு தம்மை உடைப்பாங்க. இன்னொரு சிலங்க என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு எடுத்தவொடனே சேவல் வெளியே காதை மூடி கொண்டு வந்தோடனே ஈரத்துணி ஃபுல்லாக சுற்றி தலையிலேருந்து காதை சுற்றி விட்டுட்டு அவங்க பொறுமையாக சேவலை குத்து வாங்கி எல்லாமே தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெக்கையில் கட்டாவில் ஐஸ் வச்சு தம்ம உடைப்பாங்க. அதுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்களுடைய அனுபவம். ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ணி ஒரு சேவலை நிற்க வச்சுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நம்ம ஐஸ் கட்டி வச்சு நம்ம தம்மு உடைக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே பெட்டரான டெக்னிக் தான். ஒரு சில இடத்துல அந்த டெக்னிக் நல்லா யூஸ் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் எதுக்குன்னா 2 பேருமே ஒரே மாதிரி தானே பெனாய்க்கிறாங்க, இதில் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு கேட்குறவங்க தான் அந்த எக்ஸாம்பிள். அதில் நீங்கள் உன்னிப்பாக பார்த்து கவனிக்கும் போது தான் இந்த சோக்கில் இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரிங்களா? அதுபோல் களத்தில் ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா அந்த சேவலுக்கு எப்படி அவங்க பெனாய்க்கிறாங்க, அதுபோல் சரி அவங்க டீமுக்குள்ளே எப்படி கலந்து பேசி அந்த ஜாக்கிக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் பாருங்கள். ஏன்னா நம்ம நம்ம சேவல் எப்பவுமே வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காது. மிஸ்டேக் எதாவது ஆகிடுச்சுன்னா அந்த மிஸ்டேக்கு தான் நம்ம பெனாய்க்கிறதுல அதை சரி செய்யணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, மேலும் இன்னும் நிறைய களத்துக்கு போய் பாருங்கள். பார்த்துட்டே நீங்கள் கற்றுக்கலாம். இதுதான் என்னுடைய ஒரு பதிவு. சப்போஸ் இல்லை ப்ரோ நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணலாம். அதுபோல் இந்த வீடியோவை இவ்வளோ நேரமும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பல கோடி. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும், அதை அழுத்திங்க. அதுபோல் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா, புதுசாக வரவங்களுக்கும் இல்லை நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்துட்டேன். 2 சேவலுமே நல்லா பறந்துருக்கும். அதில் பார்த்தோன்னா வெளியே வரவங்க எல்லாருமே ஜாக்கியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணுவாங்க. காரணம் அந்த சேவல் ஜாக்கி மூலயமா அது ட்ராப் பண்ணியிருக்கலாம், வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு நுணுக்கத்தையும் ஜாக்கி என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பாருங்கள்.
சப்போஸ் இதுக்கான ஒரு வீடியோ ஜாக்கி என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா நம்ம சேனலில் பெருசாக இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜாக்கி களத்தில் என்னெல்லாம் பண்ணணும், களத்துக்கு வெளியே எப்படிலாம் இருக்கணும், சேவை கூட எப்படி நம்ம அணைச்சி விடணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக போட்டிருப்பேன். போய் பாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.